வாசல்ல வச்சு சக்திவேலுவோட போட்ட சண்டைய நினைச்சு எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்றான் பாண்டியன். எல்லாரும் ஒரு மூலையில மன உளைச்சல்ல இருக்க செந்திலும் கதிரும் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறான் பாண்டியனும். கோமதிய கூப்பிடுறான். அதுக்கவ ஏற்கனவே மனசு வெறுத்து போயிருக்கு. இதுல வயிறு வேற நிறையணுமான்னு சலிச்சுக்கிறா. அதை தொடர்ந்து மருமக பிள்ளைங்க 2 பேரையும் சாப்பிட உட்கார சொல்லிப்புட்டு உங்க அத்தைய நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்றான். அப்புறம் கோமதிய கூப்பிட்டு வந்து சாப்பிட உட்கார வைக்கிறான். சரவணன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாதடா, என்னாலதானே எல்லா தப்பு, நானே இதை சரி பண்றேன்டா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவங்களே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுறேன்னு ஆறுதல் சொல்றான். அது மட்டும் இல்ல, அப்பா விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான்டா, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல சரவணன் ஷாக் ஆயிரான். என்னோட நல்லதுக்காக தானே அப்பா நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கிறான். இந்த பக்கம் பாக்கியம் தன்னோட புருஷனை திட்டிட்டு மயிலோட ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல மயில் மயக்கம் போட்டு விழப்போக அவளை ஓரமா உட்கார வச்சு ஆஸ்வாசப்படுத்துறா பாக்கியம். அப்ப குழலி வீட்டை விட்டு வெளியில தள்ளினது எல்லாம் ஞாபகத்துக்கு வர மயில் ஆவேசமா நான் என் வீட்டுக்கு போறேன்னு கிளம்புறா. அவகிட்ட உன்ன அங்க இருந்து இப்பதான் துரத்தி விட்டுருக்காங்க, நீ வா என்ன சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. அங்க போன பிறகு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட தங்கை சுடர் இப்படியே அழுதுட்டு இருக்காதாக்கான்னு சமாதானப்படுத்துறா. ஆனாலும் மயில் மனசு தாங்காம அழுதுகிட்டு இருக்க பாக்கியம் ஏன் இப்போ அழுதுகிட்டு இருக்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்ச மாதிரி அவங்களும் நம்மள பத்தி விசாரிச்சிருக்கணும், விசாரிக்காம கல்யாணம் பண்ணது அவங்களோட தப்பு. 2 நாள்ல நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கான எல்லாத்தையும் நான் பண்றேன், அம்மாவை நம்புன்னு வசனம் பேசிட்டு போற. இந்த பக்கம் கோமதி கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன், சரவணனை தனியா விடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு வெளியில கிளம்பி போறான் பாண்டியன்.